நாடிகாத்தின் காலை வணக்கம். எல்லாம் நல்லா இருப்பீங்க நம்பிக்கையோட. தொடர்ந்து விடுமுறை வர இந்த சமயத்தில் நாங்கள் பட்டுக்கோட்டையிலிருந்து பழனிக்கு பைபாஸ் சாலை வழியாக பயணம் செய்ய போகிறோம். இந்த சாலை வழியாக போகும்பொழுது டோல் எத்தனை இருக்குது, நம்ம எவ்வளோ நேரம் ட்ராவல் பண்ணுறோம், எங்கே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம் அப்படிங்கிற எல்லா தகவலையும் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இதை பற்றி தெரிஞ்சுக்க வாங்க வீடியோக்குள்ள. ஒரத்தநாடில் நின்றுட்டுருக்கோம். பட்டுக்கோட்டையிலேருந்து ஒரத்தநாடுக்கு வந்தாச்சு. இங்கிருந்து நம்ம பயணம் தொடங்க போகுது. இந்த இடத்துல இங்கே இருக்கக்கூடிய இந்த டீ கடையில் காலையில் பசும்பாலில் டீ போடுவாங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சைடு வந்திருந்தீங்கன்னா நீங்கள் இந்த கடைக்கு மறக்காமல் வந்துட்டு போங்க. இப்போ நம்ம இதுக்கு அடுத்து நம்ம இங்கிருந்து பழனிக்கு தான் போக போகிறோம். பழனிக்கு போகும்பொழுது அந்த ட்ராவல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். பட்டுக்கோட்டையிலேருந்து வழக்கமாக நம்ம எப்போதுமே ட்ராவல் பண்ணக்கூடிய பாப்பநாடு ஒரத்தநாடுக்கு அடுத்து வல்லம் சாலை வழியாக இப்போ நம்ம கடந்து திருச்சி தஞ்சாவூர் சாலைக்கு வந்திருக்கோம். இங்கிருந்து நான் உங்களுக்கு எல்லா டீட்டெயிலையும் ஒவ்வொன்றா சொல்கிறேன். இந்த சாலை வழியாக நம்ம நிறைய தடவை பயணம் செஞ்சுருக்கோம். இதை விட தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு இது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இப்போ தெரியக்கூடிய இந்த ஜங்ஷனில் நம்ம ரைட் எடுத்து திரும்பி திருக்காட்டுப்பள்ளி வழியாக கல்லணைக்கு போனதை கூட நான் வீடியோவாக அப்லோட் பண்ணியிருக்கேன். NH 83 முக்கியமான பகுதியாக இருக்கக்கூடிய டிஎம்டி யூனிவர்சிட்டி கடந்து போகும்போது காலையில் 6:40 ஆகுது. இந்த சாலை கோயம்புத்தூர்லேருந்து நாகப்பட்டினம் வரைக்கும் இணைக்கக்கூடிய முக்கிய தேசிய நெடுஞ்சாலையாக இருக்குது. திருச்சி டவுனூரில் போகாமல் நம்ம அவுட்டர் ரிங் ரோடு வழியாக நம்ம போக போகிறோம். இப்போ அதை நோக்கி நம்ம போகும்பொழுது முதல்ல வரக்கூடிய டோல் எந்த இடத்துல இருக்குது, எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு நான் சொல்கிறேன். இதே பாதையில் தான் பழனி கோயிலுக்கு போய் நாங்கள் திரும்பி வந்தோம். ஆனால் இதுக்கப்புறம் ஒரு சில மாற்றங்கள்லாம் இருக்கும். அது என்ன அப்படிங்கிறத நான் வீடியோ கடைசியில் சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டோல் பிளாஸாக இருக்கக்கூடிய வாழவந்தான் கோட்டைக்கு வந்திருக்கோம். இப்போ சரியாக காலையில் 6:54 ஆகுது. இங்கேருந்து போகும்பொழுது 90 ரூபா, வரும்பொழுது 45 ரூபா டோல் அமௌண்ட்டு. இந்த டோலுக்கு அப்புறம் நம்ம ஸ்ட்ரைட்டாக போனோம் அப்படின்னு சொன்னாக்கா திருச்சி டவுனுக்குள்ளே போக முடியும். நம்ம அப்படி போகாமல் சர்வீஸ் ரோடு வழியாக இடப்பக்கம் திரும்பி நம்ம திருச்சி அவுட்டரிங்கை நோக்கி போயிட்டுருக்கோம். காலையில் 7 தான் ஆக போகுது. வெயிலும் அதிகமாக இருக்கிறது பார்க்க முடிஞ்சது. இன்றைக்கி லீவ் நாளாக இருக்கிறதுனால தான் அந்தளவுக்கு இந்த இடம் டிராஃபிக்காக இல்லை. இந்த ஜங்ஷனுக்கு நம்ம வரும்பொழுது ரொம்பவே கவனமாக இருக்கணும். இதுக்கப்புறம் செகண்ட் டோல் வரப்போகுது. அது எந்த இடம் அப்படிங்கிறத பார்க்கலாம். திருச்சி அவுட்டர் ரிங் வழியாக நம்ம போகும்பொழுது ராமேஸ்வரம், மதுரை, கரூர் இந்த முக்கியமான நகரங்களை நம்ம நோக்கி போக முடியும். இது வழியாக போகும்பொழுது நம்மளுக்கு பயண நேரம் கண்டிப்பாக குறையும். இப்போ வர்றது செகண்ட் டோலு. இந்த இடம் துவாக்குடி. இது இன்னும் ஃபங்க்ஷனுக்கு வராதனால நம்ம இதை இப்போ கடந்து போயிட்டுருக்கோம். அடுத்த தடவை நம்ம இது வழியாக நம்ம வேறு எங்கேயாவது ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த டோல் ஃபங்க்ஷனுக்கு போகிறோன்னு நான் நம்புகிறேன். இப்போ நம்ம இவ்வளோ அமைதியாக இருக்கக்கூடிய இந்த சாலையில் நான் நவம்பர் மாதம் பயணம் செஞ்சுருந்தேன். அந்த சமயத்தில் இந்த பகுதி பார்க்கவே ரொம்பவே அழகாக இருந்தது. அப்போ நான் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விராலிமலை முருகன் கோயிலுக்கு போயிருந்தேன். அந்த கோயிலுடைய தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா என்னோடய சேனலில் நான் புதுக்கோட்டை அப்படின்னு சொல்லி ப்ளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். போய் பாருங்கள். வரக்கூடிய இந்த ஜங்ஷனில் ரைட்டில் திரும்பி நம்ம திருச்சி ஏர்போர்ட் போக முடியும். லெஃப்டில் காரைக்குடி போகக்கூடிய சாலை. நாம் ஸ்ட்ரைட்டாக மதுரை சாலையை நோக்கி போக போகிறோம். இந்த இடத்துலையும் ஒரு ஹோட்டல் இருக்கிறத பார்க்க முடிஞ்சது. வரும் கோடை விடுமுறை நாட்களில் நீங்கள் கொடைக்கானல், கன்னியாகுமரி போகணும்னு அப்படின்னு நீங்கள் பிளான் போட்டிருப்பீங்க. அந்த பிளானோட இந்த வீடியோவையும் சேவ் பண்ணி வச்சுக்கிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இது பயனுள்ளதாகவே இருக்கும்.
இந்த வழியாக நீங்கள் பயணம் செய்யும் பொழுது உங்களுடைய பயண நேரம் கண்டிப்பாக குறையும். திருச்சின்னு எல்லாருன்னு சொன்னாலே உச்சிப்பிள்ளையார் கோவில், ஸ்ரீரங்கம், உறையூர் வெக்காளியம்மன் கோவில், திருவனைக்காவல் அப்படின்னு லைனாக சொல்லிகிட்டே போகலாம். அந்த மாதிரி லிஸ்ட்டில் இப்போ வரக்கூடிய இந்த பஞ்சப்பூர் புதிய பேருந்து நிலையமும் ஒரு முக்கியமானதாகவே அமைய போகுது. திருச்சி மாநகரத்துக்கு வருங்காலத்தில் இந்த இடமும் ஒரு முக்கியமான ஐடென்டி பிளேஸாகவே இருக்கும் நான் நம்புகிறேன். இங்கிருந்து திருச்சி டவுன் 6 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. அதுக்கு நம்ம ரைட்டில் திரும்பி போகணும். இந்த ஜங்ஷன்லேருந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக போனோம் அப்படின்னு சொன்னாக்கா சென்னை தேனி தேசிய நெடுஞ்சாலை NH 83 பிடிக்க முடியும். அந்த இடத்துக்கு போகிறதுக்குள்ளேயே நிறைய கிராமங்கள் இருக்கிறதுனால கூட்டம் கொஞ்சம் டிராஃபிக் அதிகமாக இருக்கும். அப்படிங்கிறதுனால நாம் ரைட்டில் திரும்பி மதுரை சாலை வழியாக நம்ம பயணம் செய்யும்போது ஒரு குறிப்பிட்ட இடத்துல யூட்டர்ன் எடுத்து ஒரு சிறிய கிராமத்தை தொடர்ந்து நாம் அந்த NH பிடிக்க போகிறோம். அது எந்த இடம் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். மிக பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய இந்த புதிய பேருந்து நிலையத்தை கடந்து போகும்பொழுது காலையில் 7:15 ஆகுது. இந்த ட்ராவல் வந்து டோட்டலாக 4 மணி நேரம் 25 நிமிஷம் ஆகும். இப்போ போகக்கூடிய இந்த பாதையில் வரும்பொழுது இன்னும் கொஞ்சம் ஒரு 1/2 அன் ஹவர் நமக்கு குறையும். இதனால் நமக்கு வந்து நிறைய டைம் சேவ் ஆகும். புது பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் ஹோட்டல்ஸ் இருக்கிறத பார்க்க முடிஞ்சுது. காலையில் நாங்கள் ஒரத்தநாட்டில் டீ வடையெல்லாம் சாப்பிட்டதுனால எங்களுக்கு பசி இல்லை. சரி 9 மணிக்கு மேலே நம்ம சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயணம் தொடர்ந்து போயிட்டே இருக்குது. இந்த 4 வழி சாலையில் நம்ம பயணம் செஞ்சுட்டு இருக்கும்பொழுது நம்மளுடைய வலப்பக்கத்தில் ஒரு சின்ன கர்வ் வரும். அதை தொடர்ந்து நம்ம யூட்டர்ன் எடுத்து நம்ம அந்த கிராமத்தை நோக்கி போக போகிறோம். இந்த இடத்த தான் நான் சொன்னேன், நம்ம திரும்பும்போது ரொம்பவே கவனமாக இருக்கணும். இதை தொடர்ந்து நம்ம இடப்பக்கத்தில் வரக்கூடிய சிறிய கிராமத்தை கடந்து நம்ம இப்போ அந்த NH சாலைக்கு நோக்கி போக போகிறோம். இது கோடை காலமாக இருக்கிறதுனால இந்த இடம் வந்து ரொம்பவே ட்ரையாக நமக்கு தெரியுது. இதே மழை காலத்தில் நம்ம வரும்பொழுது கொஞ்சம் கவனம் அதிகமாக இருக்கணும். பூங்குடி ரயில் நிலையத்தை கடந்து நம்ம இப்போ போக போகிறோம். இதுக்கு அடுத்து கொஞ்ச நேரத்துலேயே நம்ம NH சாலையை நம்ம பிடிச்சிடலாம். நம்ம கிட்டத்தட்ட தேசிய நெடுஞ்சாலை பக்கத்துலேயே வந்தாச்சு. அது ஆப்போசிட்டில் நிறைய வாகனங்கள்லாம் போகுது இல்லையா. இந்த இடம் தான் சென்னை தேனி தேசிய நெடுஞ்சாலை. இந்த சாலைக்கு நான் ஸ்ட்ரைட்டாக போனால் வரலான்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அது வழியாக வரும்பொழுது கிட்டத்தட்ட 30 to 40 மினிட்ஸ் ஆகும். நாம் வந்து இந்த பாதையில் ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே இங்கே வந்தாச்சு. நமக்கு கிட்டத்தட்ட 20 மினிட்ஸ்க்கு மேலே டைம் சேவ் ஆகிருக்கு. இதே தேசிய நெடுஞ்சாலையில் நம்ம விராலிமலை கோயிலுக்கு போக முடியும். நாங்கள் ஆனால் வந்து இப்போ வரக்கூடிய இனாம் குளத்தூர் அப்படிங்கிற கிராமத்திலிருந்து நாங்கள் அந்த கோவிலுக்கு போயிருந்தோம். இந்த சாலை வழி எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் நான் அந்த கோவில் வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். பட்டுக்கோட்டையிலிருந்து பாப்பாநாடு, ஒரத்தநாடு, வல்லம், தஞ்சாவூர் பைபாஸ் சாலை, திருச்சி தஞ்சாவூர் சாலை வழியாக அவுட்டர் இங்கே கடந்து நாம் இப்போ சென்னை தேனி தேசிய நெடுஞ்சாலை, அதாவது திருச்சியையும் திண்டுக்கல்லையும் இணைக்கக்கூடிய சாலை வழியாக பயணம் செய்யக்கூடிய இந்த இடம் நம்ம வனப்பாறையை கடந்து போயிட்டுருக்கோம். இந்த பகுதி இந்த சாலையில் ஒரு முக்கியமான பகுதி. இதுக்கடுத்து திண்டுக்கல்லிருந்து நம்ம கொடைக்கானல் போக முடியும். வரும் கோடை காலங்களில் இந்த சாலை வழியாக நம்ம பயணம் செய்யும் பொழுது பயண நேரமும் மிச்சமாகும். நிறைய நேரம் நம்ம நினைக்கக்கூடிய இடத்துல டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். சாலை வழியாக போகும்பொழுது எந்த ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் இயற்கை சூழலோட எதிர்ப்புறத்தில் தெரியக்கூடிய அந்த மலையினுடைய நிழல் அழகு, சுற்றில் இருக்கக்கூடிய வயல்வெளி, இதெல்லாம் பார்க்கவே ரொம்பவே அழகாக இருந்தது. இந்த இடத்துல பயணம் செய்கிறது ரொம்ப சூப்பராக இருந்ததுன்னே சொல்லலாம்.
இப்போ காலையில் 7:57 ஆகுது. பொன்னாலம்பட்டி அப்படிங்கிற பகுதியில் இருக்கக்கூடிய டோல் பிளாசாவுக்கு வந்திருக்கிறோம். இது நமக்கு ஆக்சுவலாக இந்த வழியாக வரும்பொழுது 3வது டோல் பிளாசாவை ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் இது வரைக்கும் நம்ம ஒரு டோல் பிளாசாவுக்கு தான் பணம் கட்டியிருக்கோம். இந்த இடத்துக்கு நம்ம வரும்பொழுது இங்கேருந்து போகும்பொழுது 125, சாயந்தரம் வரும்பொழுது 60 ரூபா. இந்த இடம்லாம் பார்க்கவே சூப்பராக இருக்குன்னே சொல்லலாம். தூரத்தில் அந்த மலையினுடைய அழகு ஒன்று பின்னால் ஒன்று தொடர்ந்து வர்றதா இருக்கிறத பார்க்க முடிஞ்சுது. அது மட்டும் இல்லை, நிறைய தென்னை மரங்கள் இருக்கிறதையும் பார்க்க முடியுது. இந்த பக்கமும் அழகை ரசிச்சுட்டே வரும்பொழுது இந்த சாலை வழியில் கேர்வில் வரும்பொழுது எதிர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய அந்த மலையில் மரங்கள் குட்டி குட்டியாக இருக்கிறத பார்க்கவே சூப்பராக இருந்துன்னே சொல்லலாம். இந்த 6 வழி சாலையை கடந்து நாம் முக்கியமான ஒரு ஜங்ஷனுக்கு போக போகிறோம். இந்த ஜங்ஷன்லேருந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக போனோம் அப்படின்னு சொன்னால் மதுரை திண்டுக்கல் போக முடியும். திண்டுக்கல் வழியாகவும் நம்ம பழனி போகலாம். நம்மளுடைய இடப்பக்கத்தில் திரும்பணும் அப்படின்னு சொன்னால் வடமதுரை பேருந்து நிலையத்துக்கு போக முடியும். 2 இடத்துலையும் நம்ம போகாமல் வலப்பக்கத்தில் திரும்பி வேடச்சந்தூர் வழியாக பழனிக்கு போக போகிறோம். இதனால் இன்னும் டைம் ரொம்ப கம்மியாகும். இங்கேருந்து வேடச்சந்தூர் 22 கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்கு. இந்த வேடச்சந்தூர் வழியாக போகும்பொழுது பழனிக்கு 74 கிலோமீட்டர், கோயம்புத்தூருக்கு 186 கிலோமீட்டரு. வேடச்சந்தூர் பேருந்து நிலையத்தை நோக்கி நம்ம வந்துட்டுருக்கோம். இங்கிருந்துமே பழனிக்கு நிறைய பேருந்துகள் இருக்கிறத பார்க்க முடியுது. பேருந்து நிலையத்தை அடுத்து வரக்கூடிய இந்த ஜங்ஷனில் வலப்பக்கத்தில் திரும்பணும் அப்படின்னு சொன்னால் கரூர் சேலம் போக முடியும். இடப்பக்கத்தில் திண்டுக்கல்லிருந்து வேடச்சந்தூர் வழியாக பழனிக்கு வர்றவங்க வர முடியும். நம்ம ஸ்ட்ரைட்டாக ஒட்டன்சத்திரம் வழியாக நம்ம பழனிக்கு போக போகிறோம். இந்த இடத்துக்கு வரும்போது காலையில் 8:30 ஆகுது. எதிர்ப்புறத்தில் தெரிகிறது திருச்சி, கரூர், பெங்களூர் போகக்கூடிய தேசிய நெடுஞ்சாலை. ஒட்டன்சத்திரம் 15 கிலோமீட்டர், பழனி 42 கிலோமீட்டர் தான். என்ன நமக்கு 1.5 மணி நேரம் டிராவல் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த இடம் தான் ஒரு முக்கியமான பகுதியே சொல்லலாம். இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக நம்ம ஒட்டன்சத்திரம் டவுனுக்குள்ளே போக முடியும். டவுனுக்குள்ளே போகாமல் வலப்பக்கத்தில் திரும்பி திண்டுக்கல் ஒட்டன்சத்திரம் பைபாஸ் சாலை வழியாக நாம் மீண்டும் பயணத்தை தொடங்க போகிறோம். இந்த வழியாக போகும்போது கண்டிப்பாக நான் 1.5 மணி நேரம் ட்ராவல்னு சொல்லியிருந்தேன். அதில் பாதி குறையும் நான் நம்புகிறேன். நம்ம இப்போ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக ஒட்டன்சத்திரம் பைபாஸ் சாலையில் நின்றுட்டுருக்கோம். இங்கே இருக்கக்கூடிய ஹோட்டலில் தான் சாப்பிட்டோம். சாப்பாடு சூப்பராக இருந்தது. நீங்கள் இந்த சாலை வழியாக பயணம் செய்யும் பொழுது நீங்கள் இந்த இடத்த ப்ரிஃபர் பண்ணலாம். நம்ம இது வரைக்குமே நம்ம 3 hours ட்ராவல் பண்ணிட்டு வந்திருக்கோம். இங்கேருந்து அநேகமாக ஒரு 45 minutesல நம்ம பழனி போயிடுவோம்னு நினைக்கிறேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் அங்கேருந்து நம்ம இப்போ கிளம்பியாச்சு. இப்போ நம்ம போகும்பொழுது இன்னமும் அழகான பகுதியெல்லாம் பார்த்துட்டே போகிறோம். இந்த வழியாக நம்ம பொள்ளாச்சி, கோயம்புத்தூருக்கு போக முடியும். தூரத்தில் தெரியக்கூடிய இந்த மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய முருகன் கோயில் தான் நம்ம போக போகிறோம். இங்கேருந்து பார்க்கும்போது இவ்வளோ அழகாக இருக்குது. நம்ம கிட்டக்க போக போக இன்னும் எவ்வளோ அழகாக இருக்கும் அப்படின்னு நினச்சி பார்த்தவே ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. இப்போ காலையில் 9:51 ஆகுது. இந்த ட்ராவலில் நமக்கு இதுதான் கடைசி டோல். இந்த இடம் சத்திரப்பட்டி. இங்கேருந்து போகும்பொழுது 105 ரூபாயும், வரும்போது 55 ரூபாயும் டோல் அமௌண்ட் இருந்தது.
இதே தேசிய நெடுஞ்சாலையில் நம்ம ஸ்ட்ரைட்டாக போனோம் அப்படின்னு சொன்னாக்கா உடுமலைப்பேட்டை, பொள்ளாச்சி, கோயம்புத்தூர் போகலாம். நம்ம பழனிக்கு போகிறதுனால சர்வீஸ் ரோடு வழியாக போக போகிறோம். இங்கேருந்து 5 கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்கு. இந்த ஜங்ஷனில் ரைட்டில் திரும்பினா தாராபுரம் போகலாம். இப்போ நம்ம லெஃப்டில் திரும்பி பழனி கோயிலுக்கு போக போகிறோம். அதுக்கப்புறம் நாங்கள் கோவிலுக்கு 10:30க்கெலாம் இறங்கிட்டோம். நம்ம வழக்கமாக பிள்ளையாரை வணங்கிட்டு அந்த இடத்துல இருக்கக்கூடிய படி வழியாக தானே கோவிலுக்கு போவோம். ஆனால் ஒரு சில மாற்றங்கள் இருந்தது. இந்த தடவை நாங்கள் போகும்பொழுது மொபைல் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகக்கூடாது. மொபைல் மட்டும் இல்லை, எந்த எலக்ட்ரானிக் கேஜெட்ஸும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எடுத்துகிட்டு போன மொபைலுக்கு அதுக்கான உரிய கட்டணத்தை கட்டிட்டு நாங்கள் முடிக்காணிக்கை செலுத்தக்கூடிய இடத்துக்கும் எதிர்ப்புறத்தில் படிகள் கொண்ட அந்த பகுதியை அமைச்சிருக்காங்க. அங்கே தான் கேட் ஏபி அப்படின்னு சொல்லி 2 பகுதி இருக்குது. அதில் வந்து நம்ம ஒரு 15 மினிட்ஸ் நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அங்கேருந்து படி வழியாக நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு 10 ரூபா டிக்கெட் எடுத்துகிட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு நாங்கள் வெயிட்டிங் ஹாலில் இருந்தோம். அதன் பிறகு முருகனை சூப்பரான தரிசனத்தோடு பார்த்து முடிச்சுட்டு வீட்டுக்கு தேவையான பஞ்சாமிர்தம் விபூதியும் வாங்கிட்டு நாங்கள் படி இறங்கி வந்தாச்சு. அங்கிருந்து அதுக்கப்புறம் இதே பாதை வழியாக பயணம் செய்யும் பொழுது மணப்பாறைக்கே உரிய ஸ்பெஷல் முறுக்கு வாங்கிட்டு வீட்டுக்கு நாங்கள் கிளம்பிட்டோம். அங்கிருந்து மறுபடியுமே நாங்கள் வல்லம் சாலை வழியாக வராமல் செங்கிப்பட்டியிலிருந்து கிளம்பி நாங்கள் பட்டுக்கோட்டைக்கு இரவு 7:35க்கு ரீச் ஆகிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னாக்கா மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்க்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ஆனில் வச்சுக்கிங்க. அப்போ தான் அடுத்தது போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நாம் சொந்தம் தொடர மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்பது உங்கள் நாடி கார்த்தி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.